மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட பாலலட்சுமன் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் IDES கிராஃபிக் ஸ்டாண்டர்டை பற்றி நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கண்டென்ட் எடுத்து வந்துருக்காரு. நம்ம ஒன்றா கேட்டு கற்றுப்போம். IDESனா என்ன? இனிஷியல் கிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். இனிஷியல் கிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம் இது மட்டும் தான் கேட்குறாங்க, அது விரிவாக்கம் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறங்க. ஐனா இனிஷியல், ஜினா கிராஃபிக், ஈனா எக்ஸ்சேஞ்சு, எக்ஸ்னா ஸ்பெசிஃபிகேஷன். IDES என்ன பண்ணுது? IDES enable data transfer from one CAD system to another CAD system. ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கு தான் இந்த IDES பயன்படுத்தப்படுது. அடுத்து The software which translate data from CAD system to IDES preprocessor. ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுதுன்னா CAD சிஸ்டம் வந்து IDESக்கு டேட்டாவை கொண்டு வரது பேரு ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. The software which translate IDES data to a CAD system post processor. IDES வந்து மறுபடியும் CAD-க்கு கொண்டு போனா அது போஸ்ட் ப்ராசஸர் அப்படின்றாங்க. ஸோ வந்து CAD சிஸ்டம் அடுத்தது ப்ரீ ப்ராசஸர் இருக்கு, அது IDES வந்து போஸ்ட் ப்ராசஸர், மறுபடியும் CAD சிஸ்டம். இதுதான் லேஅவுட்ல காட்டுறாங்க. அப்புறம் Like most CAD system, IDES is based on the concept of entities. இது எதை சார்ந்திருக்கு அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் என்டிட்டிஸ் சார்ந்திருக்கு. Which range from simple geometric object such as a point line and circle to more sophisticated item like dimension structure. அதாவது ஒரு எளிமையான ஜியோமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஜியோமெட்ரிக் ஆப்ஜெக்ட் வரைக்கும் இந்த கான்செப்ட் என்டிட்டி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கனைசேஷன் ஆஃப் IDES ஃபைலை பத்தி என்ன சொல்றாங்க? contain number of lines given information about drawing. ஸோ அது என்னன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குமா, அது இன்ஃபர்மேஷன் அபவுட் டிராயிங் இருக்கும். ஈச் லைன் contains 80 column and take one of the following section. Each section is identified by a letter 73. முக்கியமான 73வது காலத்துல தான் வந்து லெட்டர் அது வழங்க பண்ணுவாங்க. A column 1 to 70 would contain section of 74 to 80 contain information. இது 74 to 80 வந்து contain sequence number. ஸோ எங்க இதெல்லாம் தான் வந்து கேள்வியா வடிவமைக்கப்படும். ஸோ நம்ம என்னன்னா 73rd காலம் வந்து எது என்ன சிக்னிஃபிகன்ஸ் அது தெரிஞ்சுக்கிறோம். லெட்டர் ஈச் செக்ஷன் ஹைட் பை லெட்டர் இன் 73rd காலம்ல சொல்லப்படும். 1 ல இருந்து 72 வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். 74 ல இருந்து வந்து சீக்வென்ஸ் நம்பர் ஆஃப் செக்ஷன் இருக்கும். நம்ம அங்க பாத்தீங்கன்னா சொல்றோம் 1 to 72 ல என்ன இருக்கும்? information. 73 நம்பர் என்ன சொல்றோம்? letter symbol. 74 ல இருந்து வரைக்கும் sequence number of section. அதுதான். இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 6 விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் flag செக்ஷன் அப்படினா என்ன? This is the optional section. Flag section is the optional section. It is not output by the post processor and it is found only in compressed ASCII files. ASCII files, never identify like ASCII files. So நம்ம என்னன்னா this optional section சொல்றாங்க. It is not output by the post processor சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து not output and is found only in the compressed ASCII files. ASCII files கோட் அந்த இதுல இருக்கும். Never in fixed length. So fixed length ஆவும் இருக்காது. அப்புறம் it is identified by a C in column 73 indicating that the file is in the compressed ASCII format. இவன் தான் அந்த காரணம். அந்த ஆல்பபெட்ல சுருக்கி வச்சிருப்பான். அது வந்து மந்திரவாதி இது மாதிரி அப்படியே தனியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் identified by a column 73 ல indicating the file in the compressed ASCII formatல அந்த வச்சிருப்பாங்க. அடுத்து start section and symbol on the S in column 73 identify the section. It is contain command that you can use to describe that drawing, identify its source. Start section வந்து column 73 identify இத கண்டுபிடிச்சிடுமா. இதுல என்ன பண்ணுனா commands, it contains commands that you can use just as the drawings and identify the source. So drawing கண்டுபிடிக்கும், drawing ஓட கமெண்ட் கண்டுபிடிக்கும், அது சோர்ஸை கண்டுபிடிக்கும் அப்படின்னா. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போறது global section அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். global section என்ன சொல்றாங்க? G சொல்றாங்க column 73 identify the section. Its section contain a series value of that describe global characters of IDES file such as the name of the file system that created the file, the parameter and record telemeters. ஓகே, இப்போ இது சூப்பரான ஒரு விஷயம். குளோபல் செக்ஷன் வந்து செல்லமா வந்து G அப்படி நோட்டேட் பண்றாங்க. அது வந்து யார் ஐடென்டிஃபை பண்றா, கண்டுபிடிக்கிற வேலை எல்லாம் காலம் 73 தான் பண்றான். அது மட்டும் இல்லாம இதுல சீரிஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதுல எது குறிக்கும்னா குளோபல் கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கும். ஆஃப் IDES ஃபைல், நேம் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம் that created by the file, parameter and
ரெக்கார்ட் டெசிலிட்டர்ஸ்லாம் வந்து குறிக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் டைரக்டரி என்ட்ரி செக்ஷன். D column சொல்றாங்க 73 identity section சொல்றாங்க. There is only entry for each entity in the file. Each entry consists of 2 lines organized into 20 field and 8 character fixed format fields. This section contains attributes such as a color, view, line style, pointer transformation, matrix, pointer to parameter data for the entities and so on. இது ரொம்ப முக்கியமான விஷயமா டைரக்டரி என்ட்ரி செக்ஷன் D காலம் உள்ளது. இப்போ நான் இதுவும் 73 identify the sections. So இதுல பாத்தீங்கன்னா there is only entry for each entity in the file. ஒவ்வொரு என்ட்ரிலயும் என்ன இருக்குன்னா 2 லைன் இருக்கும், அதுல வந்து 20 ஃபீல்ட் இருக்கும், 8 கேரக்டர் ஃபிக்ஸ்ட் ஃபார்மட் ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த செக்ஷன் கண்ட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்னா கலர் இருக்கும், வியூ இருக்கும், லைன் ஸ்டைல் இருக்கும், பாயிண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இருக்கும், பாயிண்டர் டு பாராமீட்டர் டேட்டா இருக்கும், பாயிண்டர் சோ ஆன் இருக்கும். பாராமீட்டர் டேட்டா செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? P column சொல்றாங்க. P காலம் சொல்றாங்க. இதுவும் 73 identity செக்ஷன் தான். Contain data to describe each entity such as a point, coordinate, coefficient of curve and the surface evolution pointer to other entities. So இது P ன்னு நோட்டேட் பண்றாங்க. இது வந்து பார்த்தா each entity-ல point coordinate coefficient தான் முக்கியமான வார்த்தை. Point coordinate coefficient of curve and surface equations pointed to other entities அப்படினா terminate section என்ன பண்ணும்? T column சொல்றாங்க 73 identity section. This will be a single record organized in 10 field of 8 character. This record must always have a sequence number of points. So in terminate sectionல T ன்னு நோட்டேட் பண்றாங்க. 73 identity காலம். இதுல single record இருக்கும், 10 field, 8 character. This record must always sequence number of 1 அப்படினா ஆறு விஷயத்தை IGS மொத்தத்தையும் வந்து நமக்கு ஃபுல்லா தெளிவா கத்து கொடுத்த பாலலட்சுமணனுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க, அவருக்கு வாழ்த்து கூறுங்க, பாராட்டுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ.